வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது பேதுருவை விடுதலையாக்கினார். அப்போஸ்தலர் 12:11. என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி பேதுருவை சிறையிலே வைத்தான். பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கினார்கள். அநேகர் கூடி ஜெபம் பண்ணினார்கள், ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். அப்போது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கினார். சிறைப்பட்டிருந்த பேதுருக்காக சபையாரின் ஊக்கமான வேண்டுதலே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் பேதுருவை விடுதலையாக்கினார். ஆம், நீங்களும் இக்கட்டான சூழ்நிலையில் ஊக்கமாக ஜெபிக்கும்போது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களையும் விடுதலையாக்குவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்படுற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.